ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜேர்னி அது. தேங்க்ஸ் டு அர்ச்சனா தான். ஏன்னா இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அர்ச்சனாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நாங்கள் எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அங்கே போய் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துருச்சு. அண்ட் இட் வாஸ் அதான் என்னன்னா வந்து ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை. என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனோம். அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தான்புல் போனோம். பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணதா ரஷ்யாவில் ஷூட் பண்ணோம். ஸோ ரஷ்யாவிலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்காவில் தான் ஆரம்பிச்சோம் இல்லையில. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். இதெல்லாம் வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னு. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணிருக்கோம். லோலான்னு சொல்லிட்டு யூஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட் பூல் வர்சஸ் வுல்வரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசா இருந்தது. ஒரு யோசிச்சிட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாவே இருந்தது. பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும், என்னோட எடிட்டர் வெங்கட், அப்புறம் வந்து மெயினா வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலி ஒர்க் அஸ் ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்துல. ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ராஜீவன் சார், அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கி அண்ட் பல்லவி, அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. ஷீஸ் பாம்பே அவங்க. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி ஈவன் கண்டிப்பா வந்து வி ஹேட் அ மிக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டாக் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ஆல். ஆனா வந்து கண்டிப்பா நீங்க படம் பார்த்து வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டு எல்லாமே பிடிச்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ யுவனுக்கு மற்றபடி வந்து ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாரி சார். ஏன்னா அவர் தான் வந்து சோ ஸ்வீட். ஆனால் அவ்வளோ ஒரு படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சச் அ ஸ்வீட் ப்ரொடியூசர் எனி டைரக்டர் கேன் ஹேவ். இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நடிச்ச நடிகர்களுக்கு வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உதயா சார். ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு. ஜெயராம் சார் இருக்காங்க, அப்புறம் வந்து யோகி பாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, பெரிய கும்பலே இருக்கு. அப்புறம் என்னோட பசங்களும் இருக்காங்க, பிரேம், வைபவ், கும்பல் இருக்கு, அரவிந்த் ஆகாஷ், அஜய் மாஸ்டர். ஸோ இட்ஸ் பி ட்ரீட்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபிலிம். விஜய் சார் ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்துல இருந்திருக்கு. கண்டென்ட்டாவும் நல்லா இருக்கும்னு நம்புறோம். படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. அதே சமயம் மோகன் சார் சொல்லணும். கண்டிப்பா தேங்க்யூ சார். மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை. ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவர் பார்த்தா வளர்ந்தோம் நாங்கெல்லாம். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால வந்து அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன். பட் ஆனால் இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டாரு அவரு. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஆனா எல்லா ஆர்டிஸ்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் தே ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். விஜய் சாரோட ஒரு ஃபிலிம்ல வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இதுக்கு ஒத்துக்க போறாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும். ஈக்குவலா எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும். எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட் படத்துல இருக்கும். ஸோ அப்புறம் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இப்போ சொல்ற ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்போதான் எல்லாம் சென்சாருக்கு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, கார்த்திக், கபிலன், விவேக் எல்லா சாங்ஸ் எழுதியிருக்காங்க. ராஜு மாஸ்டர், அப்புறம் இப்போ சதீஷ் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி எங்க படத்துல ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. தாண்டி வந்து சீக்கிரம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க.
ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் நின்று எல்லா வேலையும் பார்க்குற எங்களுடைய இபிக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் வந்து எங்கள் டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்லேருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து இன்னும் சரவணராஜன், எழில், சந்துரு, பிச்சு, வீர், மணி, அரசண்ணா இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. இது தாண்டி வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு டைலாக் ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன். விஜய் சார் கூட வந்து ரொம்ப வருஷமா தெரியும் விஜய் சார். இந்த படத்துல வந்து ஒரு டைலாக்கா வந்து அவருடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லா பேரும் இப்போ சொல்ல வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகி கண்டிப்பா ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹேப்பன். ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். நான் பேசினா கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இருக்கும், அதனால வந்து நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்க. அண்ட் ஐஸ்வர்யாவுக்கும் தேங்க்யூ வெரி மச். எங்களுடைய எல்லா டிராவல்ஸ் எல்லாம் மீடியா எல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் டார்ச்சர் பண்ணி நாங்கள் டிக்கெட் மாத்துறதுலேருந்து எல்லாமே அவங்கள தான் ஃபுல் டார்ச்சர் பண்ணுவோம். ஸோ அது எந்த ஒரு 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 சந்தோஷமா அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள சொல்லி சீக்கிரமா டிராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க, நாங்கள்லாம் உங்ககிட்ட தான் டிக்கெட் போடுவோம் அப்படிங்கிறது. ஸோ எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு சவுண்ட் சைடு. அதனால தான் பிரேம் வந்தான், பிரேம்ஜி எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ ஒரு ட்ரீட்டா இருக்கும். விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான் அது, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜய் சாரை இப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலா எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி, குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, இந்த இடத்துல முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்கள் ஆசைகளை தெரிவிங்க. செகண்ட் படம் நம்ம தளபதி விஜய் சாரோட, அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. அண்ட் எங்களோட 25th ஃபிலிமாக அது நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இது வெங்கட் பிரபு சாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் TCS. அண்ட் ரொம்ப ஒரு பிளசண்டான, ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்மியாக இருந்து ஷூட் பண்ண ஒரு படமாகவும் அமைஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே அவுட்புட்லேயும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து டெக்னிக்கலி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிலிம். அண்ட் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸை போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் படத்துலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாரின் லொக்கேஷன்ஸை போய் ஷூட் பண்ண ஒரு படம் வித் அ லார்ஜ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ரைட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் மெயின் டெக்னீஷியன்ஸ். விபி சார் அதை பற்றி இன்னும் பேசுவாங்க. ஸோ இது எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ த ட்ரெய்லர் அண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பா இதை விட பெரிய ஒரு இன்டராக்ஷன்ல வந்து மீட் பண்ணுவோம் வித் ரிமைனிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ வுட் லவ் த மூவி as much as you love the trailer. Thank you. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய கொஸ்டினா போயிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்க சொல்லிங்க பார்த்தா சொல்லல. விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்ல அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? அர்ச்சனா மேம் சொல்லணும். இல்ல அது விஜய் சார் தான் சொல்லணும். அவங்க டிசிஷன் தான். ஸோ ஏதாவது இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. இருக்கு இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து நல்லபடி தான் சார் அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம். நிகழ் சார், நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்லையும் சரி பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்கீங்க. அஜித் சார் நிறைய கத்துக்கணும்ட்டு, அதே மாதிரி விஜய் சார்கிட்ட என்ன கத்துக்கினீங்க? எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளா எல்லாருக்கூடையும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம். பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு, எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு. ஸோ அது கண்டிப்பா அது வந்து கத்துக்கணும். அது என்ன லெவல்ல நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்றவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலா இதுல வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க, ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருகன் தமிழ் கடவுள் பாட்டு வச்சு போட்டிருக்கீங்க. தமிழா சார்? அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க. அது பேன் இந்தியா இல்ல, எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் தான் ஒன்றுல சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால அந்த ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் பொருந்தும் அப்படின்னுவாங்க. இப்போ தமிழ்ல ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்கு ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்கு மட்டும் தான். ஸோ அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடறாங்க. வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்றேன்,
அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. ஆனா அதெல்லாம் வந்து அதுக்கு தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தில ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலா வச்சிட்டோம். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல இருந்தாங்க, அதனாலதான் தமிழ்ல வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படி வச்சிட்டீங்களான்னு. புரட்சி தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதால வச்சிருக்கீங்களோ? இல்ல அப்படிதான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு, அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதுல இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது, ஃபேஸ்புக் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒர்க் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 22-23 இயர் ஓல்ட் மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னாரு, கடைசியில வந்து என்ன மாதிரி இல்லாம போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலின் தான். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இருக்கிற ஜாலின் இப்ப நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம், ரொம்ப பழக்கப்பட்ட. அது டக்குன்னு நம்மளால வந்து அதை ஏத்துக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனா வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளவு பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பாட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம், அவரை கொஞ்சம் எந்த காட்டிட்டாலே போறோம், ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனாலதான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர்ல வி ஹேட் டு ரீவொர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுல இருந்து நாங்கள் திரும்ப ரீவொர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும் போது பேண்ட் மீட்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறினீங்க. சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமா திட்டினாங்க, எப்படி இவ்வளவு பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு மீசியை ஷேவ் பண்ணி வச்சு திட்டினாங்க. இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிடும், அவ்வளவுதான். क्वेश्चन டு அர்ச்சனா, உங்களுக்கு நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ், யூ ஆர் வெரி மச் பைனியர் செட் ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a very good experience உங்க ஃபேமிலி. அப்ப ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் யூ வென்ட் இன்டு யூகே சாரி யுஎஸ், இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்? இல்ல சார், ஏன்னா ரோலான் வந்து இஸ் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஃபார் இந்த பர்టిక్యులர் டெக்னாலஜிக்கு தே ஆர் தி பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நம்ம முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும். அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டா பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பா யாருமே சொல்லக்கூடாது, அதை பத்தி பண்ணக்கூடாதுன்றது நாங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு தி யூஎஸ். எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இங்க அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்க பண்றதுன்றது 3Dலயே வந்து டிஹெச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கோம், which is very very difficult. கரெக்ட் பண்ணி. யா, சோ அதனால தான் வந்து we decided to go because we didn't want to compromise on anything. சார் விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்து ரியாக்ஷன் அப்புறம் எங்களுக்கு பாதுகாப்பு விஜய் சார் ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன வார்த்தை ஷேர் பண்ணா அது ஃபர்ஸ்ட் பண்ணல பிடிச்சது. அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். இந்த ட்ரெய்லரோடைய சிஜி இல்லாத வெர்ஷன்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க போட்ட ரஃப் மியூசிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்டே எல்லாமே தெரியுன்றதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ பார்த்துட்டோன்னே என்ன சொன்னாருன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் அண்ணாதுரை, ஒரு
சொன்னீங்க கண்டென்ட்டாவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்களா இருக்கா? இல்ல அது இல்லாத பட்சத்துல உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா? இல்ல இந்த அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டேலாக் வேணும் அதெல்லாம் சொல்லி அவரு இந்த இடத்துலயுமே வந்து அவரு சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அவருக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லல. இப்போ அவரு இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணலாம். பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் சார் சால்ட் பேப்பர் லுக்கு மாத்தினது நீங்க தான் ஸ்ட்ராங்கா மாத்தினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டாரு. இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக் என்னதான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவரு இந்த படத்துல அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? நான் பையன் கேரக்டர் இருக்குது இல்ல இருக்காது, யூத்தும் இருக்கு. அதுல ஒரு அந்த கேரக்டருக்கு ஏஜ்டா இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. மற்றபடி அடுத்த படத்துல என்ன கதைன்னு தெரியல, அதுல என்ன பண்ணுவாங்க தெரியல. சோ அதனால அது பொறுத்து தான் பார்க்கணும். அது வந்து நீங்க நிறைய கேள்வி என்ன எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க, நீ எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை சார். இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? அதுவே அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மாட்டேன். அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த படங்கள் அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி வேற விதமா கேட்குறீங்க. வேற தேட்டர் வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வந்து எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிரச்சனைகளாதான் பாடல் வெளியிட்டுள்ளாக்க உங்களுக்கு நேரி ஸ்டேரிங் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்க்கீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடுல இருக்கு. அகரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை. அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன். பேசவே இல்லை. இனிமேதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானிங் பண்ணுவோம். அப்ரோச் ஆமா ஓகே. ஏன்னா இது ஒரு பேன் இந்தியா ஃபிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். இப்பவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க அதெல்லாம் நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க. திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப ஓகே சார். டயலாக் அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக் காலில இருந்து தெரிக்குது, அதை பத்தி சொல்லுங்க. அதான் சொல்றேன், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்துதான். அது இந்த கதையில வந்து புது லீடர் வராதுங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிறது வந்து பொதுவா நம்ம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். என்னதான் வயசானாலும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொறுக்கிற மாதிரியான ஒரு எதுவுமே அது அரசியலா எதுவும்
நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் போறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள்லாம் பண்ணாமே, அப்பப்போ பண்ணாமே அப்படின்னு. நான் சிரிச்ச இதுல நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு தவிர, மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி எங்கேயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து என்ன ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணு நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நானும் as a fan எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அது ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீக்குளிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நாங்க வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால பட் இல்ல சீரியஸா சொல்றேன், as a fan எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கு இல்லையா? we want இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் நீங்க சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோர்ட் படத்துல வந்து எங்களை கேட்டுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், அவங்களுக்கு தான் விபி சார். சார் இங்க பைக் விபி சார் இங்க வெங்கட்பிரபு சார். சார் இங்க சார் இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் நல்லா தெரியும், பயங்கரமான ஃபேன். பேரலல்ஸ் டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 year நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான, நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளவா தெரியுமே தவிர, ஆனா விஜய் சார் அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலா எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நிறைய ரெஃபரன்ஸ் சிஎஸ்கே. as a fan எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். எல்லாருமே நாங்க பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்துல கதையில தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்துல இருக்கும். சார் ட்ரெய்லர்ல வந்து அண்ணா வரார் வெளியீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி நான் லேட்டா அதை ட்ரெண்ட் செட் பண்றது, டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயத்தையே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்க கேள்வியே கேட்க மாட்டேங்க, வேற ஏதாவது போட்டு ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, அவர் கேட்க மாட்டேன். இப்ப கேட்கறாரு அண்ணன் வரார் வழிவிடுங்க எப்படி ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா போட்டோம்னா தான் வருது. இல்ல இப்ப பழகின விஷயம் சார். விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் வெளியே போச்சு, இந்த டைலாக்கே எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுவும் பேசுனது கிடையாது. சோ ஆல்ரெடி இப்ப நீங்க இந்த டைலாக ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சோ அந்த ஒரு ரெமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. சோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்ல வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேக்குறேன் நான். எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க. அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் தான் அது. அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணாமலாம் பண்ண மாட்டாங்க. சோ இதுவே வந்து இப்ப இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல்ல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல அப்படின்றத கேக்குறேன். இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். எனக்கு ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா இருக்கு. இந்த இடத்துல நீங்க தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சேன் தவிர இது இல்லைன்னா இதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணன் வர வழிவிட்டு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு, அதை நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க, நீங்க புதுசா எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோடனே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருந்தேன். ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான்
போடுறோம். இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லயும் தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணன் வர வழி விடுன்னா வந்து இங்கதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா? நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்து அது அவர் வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் நான் எங்க சார் இளையராஜா சார் பாடுற அப்புறம் ட்ரெய்லர்ல திரிஷாவே காமிக்கிறோம், அவங்க மேல என்ன கோவம்? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி கிருஷ்ணா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க இருந்தா நல்லதா இருக்கும்.